Good evening, students. இப்போ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் சொன்னேன். இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதை ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துகிட்டு ஹீட் பண்ணாக்க அதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எவாபரேட் ஆகி போயிடும். வி கெட் ஒன்லி காப்பர் சல்ஃபேட் மட்டும்தான் இருக்கும், அதில் வாட்டர் மாலிகுல் இல்லாமல் இருக்கும். இதுக்கு பேர் அன்ஹைட்ரஸ் சால்ட்னு சொன்னேன். அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட் பேர். ஏன்னா இது கண்டெய்ன்ஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், ரைட்? இப்போ இதை வந்து ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செய்ய போகிறீங்க. அதில் ஒரு டெஸ்ட் டியூப்ல காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலரில் சால்ட் கொடுப்பாங்க. அதை எடுத்து டெஸ்ட் டியூப்ல போட்டு புன்சன் பர்னரில் அல்லது ஸ்பிரிட் லேம்பில் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ண பிறகு அது ஒயிட் கலராக மாறிடும். அதுலேருந்து ஸ்டீம் எவாபரேட் ஆகி போயிடும். அப்போ ஒயிட் கலராக மாறின பிறகு அதில் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு 1 or 2 drops வாட்டர்ஸ் மறுபடியும் சேர்க்குறோம். முதல்ல ப்ளூ கலராக இருந்தது, ஹீட் பண்ணோம். ஹீட் பண்ண பிறகு ஒயிட் ஆயிடுச்சு, அன்ஹைட்ரஸ் சால்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒயிட் கலர் சால்ட்டில் 2 சொட்டு தண்ணியை 2 drops போட்டால் அது மறுபடியும் ப்ளூ கலருக்கு வரும். ஃபஸ்ட்டு ப்ளூவாக இருந்தது, ஹீட் பண்ணது ஒயிட் ஆயிடுச்சு. ஒயிட் கலரில் மறுபடியும் 2 சொட்டு தண்ணி புதுசாக ஆட் பண்ணோம்னா மறுபடியும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்போ அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட்டு மறுபடியும் ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட்டாக மாறும், மறுபடியும் ப்ளூ கலர் வரும். மறுபடியும் ஹீட் பண்ணால் ஒயிட் ஆகும். அப்போ இது மாறி மாறி பண்ணலாம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, ப்ராக்டிக்கலில் செய்ய போகிறீங்க. ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட்டு, ரைட்? அதே மாதிரி மெக்னீசியம் சல்ஃபேட் 7H2 இதையும் ஹீட் பண்ணுறோம். மெக்னீசியம் சல்ஃபேட்டுக்கு என்ன பேருங்க? எப்சம் சால்ட்னு பேர். இது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் எப்சம் சால்ட் பேர். இதையும் ஹீட் பண்ணுறோம். இங்கே பண்ண என்ன நடந்தது அதே தான், சேம் ப்ராசஸ். இங்கே என்ன ஆகுது, இது ஹைட்ரேட்டட் மெக்னீசியம் சல்ஃபேட்டாக இருக்கிறது, இட் லூசஸ் வாட்டர் மாலிகுல். 7 வாட்டர் மாலிகுல் இருக்கு, அதை எவாபரேட் ஆகி போயிடுச்சுனாக்கா வெறும் மெக்னீசியம் சல்ஃபேட் மட்டும்தான் இருக்கும். இது அன்ஹைட்ரஸ் சால்ட்டாக மாறும். இந்த அன்ஹைட்ரஸ் சால்ட்டை மறுபடியும் என்ன பண்ணலாம், கூல் பண்ணணும். கூல் பண்ணால் அல்லது வாட்டர் ஆட் பண்ணாக்கா ஹைட்ரேட்டட் மெக்னீசியம் சல்ஃபேட்டாக மாறும். ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ப்ராசஸ் மாதிரி. ப்ளூ கலராக இருக்கிறது ஒயிட்டாக மாறுது, ஒயிட் கலராக இருக்கிறது மறுபடியும் ப்ளூவாக மாறும், ரைட்? அடுத்தது ஹைக்ரோஸ்கோபி. ஹைக்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் போயிட்டு சில வாட்டர் பாட்டில்லாம் வாங்குறோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வாங்குறோம். பாட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதை உள்ள அந்த மூடியை திறந்துட்டு உள்ளே பார்த்தா ஒரு சின்ன பேக்கெட் ஒன்று இருக்கும். ஒயிட் கலரில் ஒரு கிளாத் பேக்கெட்டு இருக்கும். பார்த்தது உண்டா யாராவது? யூஸ்வலி இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸில் மெடிசின் பாட்டிலில் ஒரு 100 மாத்திரை டேப்லெட்ஸ் இருக்கும், அல்லது 150 மாத்திரை இருக்கும், அல்லது 50 மாத்திரை உள்ள பாட்டிலில் இருக்கும், லூஸில் இருக்கும். அந்த பாட்டில் மூடியை திறந்துட்டு பார்த்தா அது அங்கேயும் உள்ள ஒரு ஒயிட் கலரில் துணியில் ஒரு பேக்கெட் ஒன்று போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இட் அப்சார்ப்ஸ் த மாய்ஸ்சர். அதில் பாட்டிலுக்குள்ளார இருக்கிற ஈரப்பதத்தை அப்சார்ப் பண்ணிட்டோம். அப்போ ட்ரை கண்டிஷனாக இருக்கும். அதில் இருக்கிற டேப்லெட்ஸ்லாம் ட்ரையாகவே இருக்கும். அதில் மேலே இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் ஈரப்பதத்தை அதை அப்சார்ப் பண்ணிட்டோம். அப்போ மெடிசின்லாம் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி பேக்கெட்ஸ் இருக்கும். நிறைய பார்த்துருப்பீங்க நீங்களும். எஸ்பெஷலி நீங்கள் மெடிசின் பாட்டிலில் பார்க்க போனாலும் வாட்டர் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். சூட்கேஸ் வாங்குகிறோம், சூட்கேஸுக்குள்ளார போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்காகனா டு அப்சார்ப் த மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணி அது ட்ரை கண்டிஷனில் அந்த ப்ராடக்ட்டு ட்ரையாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. தே ஆர் கால்டு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் பேர். அந்த மாதிரி பேக்கெட்டு, அந்த பேக்கெட்டை வாங்கி பார்த்துருதா, பிரித்து பார்த்தோம்டா, அது மேலே பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஜெல்லுன்னு எழுதிப்பாங்க.
சிலிக்கா ஜெல். எதுக்காக அப்படின்னா இட் கீப்ஸ் த மெட்டீரியல் இன் ட்ரை கண்டிஷன் பை அப்சார்பிங் த மாய்ஸ்சர். அந்த கண்டெய்னருக்குள்ளார இருக்கிற மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரை ட்ரையாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சச் சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்டு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஹைக்ரோஸ்கோபி. ஸோ சம் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தே அப்சார்ப் மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணுது வித்தவுட் சேஞ்சிங் த ஸ்டேட். பிசிக்கல் ஸ்டேட் மாறாது. ஏற்கனவே சாலிடா இருந்தால் சாலிடா இருக்கும், லிக்விடா இருந்தால் லிக்விடா இருக்கும். அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் மாறாம அட்மாஸ்பரிக் ஏர்ல இருக்கிற அந்த மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணுது. அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு பேரு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஹைக்ரோஸ்கோபி அப்படின்னு பேரு. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ சம் சப்ஸ்டன்சஸ், சர்டைன் சப்ஸ்டன்சஸ் which absorb moisture without changing their physical state. முக்கியமான பாயிண்ட், without changing their physical state மாறாது. ஏற்கனவே சாலிடா இருந்தால் சாலிடா இருக்கும், லிக்விடா இருந்தால் லிக்விடா இருக்கும். அந்த பிசிக்கல் ஸ்டேட் மாறாம அப்படியே இருக்கும். ஆனால் அப்சார்ப் பண்ணும், வாட்டரை அப்சார்ப் பண்ணும், மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணும். அதுக்கு பேரு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் பேரு. இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஹைக்ரோஸ்கோபின்னு பேரு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, sulfuric acid H2SO4, sulfuric acid, phosphorus pentoxide P2O5, phosphorus pentoxide, silica gel, calcium oxide, silica gel, calcium chloride. இங்க கவனிங்க, they are all examples of hygroscopic substances. என்னென்ன? H2SO4 அப்படின்னா என்ன? சல்ஃபியூரிக் ஆசிட் concentrated sulfuric acid. P2O5 அப்படின்னா என்ன? phosphorus pentoxide. calcium oxide. சிலிக்கா ஜெல். இப்பதான் நான் சொன்ன பேக்கெட்ல இருக்கும்னு சொன்னேன், வாட்டர் பாட்டில்ல. அடுத்தது CaCl2, கால்சியம் குளோரைடு. பார்த்தீங்கன்னா வித்தவுட் வாட்டர் மாலிகுல், அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு. ஸோ திஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ். நல்லா நோட் பண்ணீங்க. வாட் இஸ் மீன் பை ஹைக்ரோஸ்கோபி கேட்பாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது கிவ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு கூட கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் இங்கே வச்சுங்க. சல்ஃபூரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட், phosphorus pentoxide, calcium oxide, silica gel, calcium anhydrous calcium chloride. These are all examples of hygroscopic substances. The hygroscopy na enna சொல்லிருக்கேன். These chemical substances, they absorb moisture. They absorb moisture from the atmosphere. Atmosphere la irukra moisture absorb பண்ணிக்குது without changing their physical state. And physical state மாறாம இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் பேரு. இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஹைக்ரோஸ்கோபின்னு பேரு. அதை ஹைலைட் பண்ணீங்க. பேஜ் நம்பர் 131ல பாருங்க. certain substances 9.7 பாருங்க. certain substances when exposed to the atmospheric air at ordinary temperature absorb moisture without changing their physical state. physical state மாறாம இருக்கும். Such substances are called hygroscopic substances and this property is called hygroscopy. இது எதுக்காகனா to dry the materials. substance drying agent யூஸ் பண்றாங்க. So these substances are used as drying agent. Right. அடுத்தது deliquescence.
டெலிக்வசன்ஸ் அப்படின்னா என்ன? Here, these substances also absorb moisture. Moisture absorb பண்ணும். அட்மாஸ்பியருக்கு ஏர்ல இருக்கிற மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணும். பட் தேர் இஸ் எ சேஞ்ச் இன் த ஸ்டேட், பிசிக்கல் ஸ்டேட் மாறி இருக்கும். அது டிசால்வ் ஆயிடும். சாலிடா இருக்கிறது லிக்விடா மாறிடும். Solid substance, they absorb the moisture from the atmospheric air and then they dissolved it and converted into liquid. Solid ஆ இருக்கிறது லிக்விடா மாறிடும். எதனால மாறிச்சு? It absorbs the moisture from the atmospheric air. ஏர்ல இருந்த மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணிச்சு. அதனுடைய ஸ்டேட் மாறிடுச்சு. சாலிடா இருந்தது லிக்விடா மாறிடும். இந்த மாதிரி பிசிக்கல் ஸ்டேட் மாறினா அதுக்கு பேரு டெலிக்வசன்ஸ்னு பேரு. The process in which the chemical substances by absorbing moisture there is a change in the physical state மாறிடுச்சுன்னா அதுக்கு பேரு டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ் பேரு. அதை ஹைலைட் பண்ணி அதே பேஜ் நம்பர் 131ல டெலிக்வசன்ஸ் பாருங்க. Certain substances which are so hygroscopic when exposed to the atmospheric air at ordinary temperature absorb enough water and get completely dissolved. Such substances are called deliquescent substances and this property is called deliquescence அப்படினு பேரு. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. கால்சியம் குளோரைடு, அடுத்தது காஸ்டிக் சோடா NaOH, potassium hydroxide KOH, ferric chloride FeCl3. இங்க கவனிங்க, கால்சியம் குளோரைடு. இப்போ இதுக்கு முன்னாடி ஹைக்ரோஸ்கோப்பில கால்சியம் குளோரைடு படித்தோம். இங்கேயே கால்சியம் குளோரைடு இருக்கு. இதுக்கு என்னன்னா அங்கே அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு. Anhydrous calcium chloride, it is an example for hygroscopic substance. இங்க வேற this is a calcium chloride மட்டும். This is example for a deliquescent substance. அடுத்து இது பேரு calcium chloride. NaOH sodium hydroxide, இது caustic soda அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்டிக் சோடா அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு. KOH அப்படின்னா காஸ்டிக் பொட்டாஷ். FeCl3னா ஃபெரிக் குளோரைடு. So these are all examples of deliquescent substances. Deliquescent substances they absorb moisture and there is a change in the physical state. Physical dissolve ஆயிடும். சாலிடா இருக்கிறது டிசால்வ் ஆகி லிக்விடா மாறிடும். அப்ப ஸ்டேட் மாறுது. இந்த மாதிரி ஸ்டேட் மாறினா அதுக்கு பேரு டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ் பேரு. இந்த ப்ராசஸ்க்கு பேரு டெலிக்வசன்ஸ் அப்படின்னு பேரு. இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. क्वेश्चन கேட்கும்போது என்ன பண்றாங்க, இந்த மாதிரி டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ்ல ஒரு 2 or 3, ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ்ல 2 or 3 இது ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன வேலைன்னா யூ ஹேவ் டு டிவைட் தம், செப்பரேட் தம் இன்டு ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிக்வசன்ட். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலந்து எல்லாத்தையும் ஒண்ணா ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஒரு 10 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இந்த 10 காம்பவுண்ட்ல யூ ஹேவ் டு செப்பரேட். எதெல்லாம் ஹைக்ரோஸ்கோபிக்னு தனியா பிரிச்சு எழுதணும், எதெல்லாம் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் பிரிச்சு எழுதணும். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. அல்லது கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ். எதுவுமே கொடுக்காம நேம் கொடுக்க மாட்டாங்க, ஃபார்முலா கொடுக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு ரைட் த எக்ஸாம்பிள் பை யுவர் ஓன். முன்னாடி நீயே தனியா எழுதுற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கிவ் 1 or 2 எக்ஸாம்பிள் ஃபார் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் கிவ் 1 or 2 எக்ஸாம்பிள் ஃபார் த டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படி கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்து செப்பரேட் பண்ண சொல்லுவாங்க, அல்லது லிஸ்ட் கொடுக்காம ஒன்னே எக்ஸாம்பிள் எழுத சொல்லுவாங்க. பட் எப்படி கேட்டாலும் ரொம்ப ஈஸியா எழுதலாம். டோன்ட் பாதர் அபவுட் இட். நீங்க நல்லா இதை நோட் பண்ணிக்க, திரும்ப திரும்ப படிச்சு எழுதி பாருங்க. ரைட். அடுத்தது இந்த டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. டெலிக்வசன்ஸ் இஸ் மேக்சிமம்
இந்த எக்ஸாம்பிளுக்கு மேல இருக்கு பாருங்க. டெலிகுசன்ஸ் இஸ் மேக்ஸிமம் when the temperature is low. அடுத்தது the atmosphere is humid. These are the two conditions for the deliquescence. What are the conditions necessary for the deliquescence? when அது மேக்ஸிமம் இருக்கணும்னா என்ன கண்டிஷன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு டெம்பரேச்சர் லோவா இருக்கணும், அட்மாஸ்பியரிக் ஏர்ல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும், ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாக்கா இந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஏரை இருக்க மாய்ஸ்டர் அப்சர்வ் பண்ணி லிக்விடா மாறும். அப்போ இந்த ப்ராசஸ் சீக்கிரம் நடக்கும். ஸோ டெலிகசன்ஸ் இஸ் மேக்ஸிமம் வென் த டெம்பரேச்சர் இஸ் லோ, த அட்மாஸ்பியர் இஸ் ஹியூமிட். அடுத்தது அதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்துங்க. அடுத்தது டிஃபரன்சஸ் பிட்வீன் ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிகுசன்ட். அதே பேஜில் இருக்கு பாருங்க. இந்த டிஃபரன்சஸ் படிச்சு எழுதி பாருங்க. இது 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். 5 மார்க் கொஸ்டின்ல 7 மார்க் கொஸ்டின்ல 5+2 அந்த மாதிரி கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின் ஒன்று, 2 மார்க் கொஸ்டின் ரெண்டு சேர்ந்து 7 மார்க்ல கேட்குறாங்க. ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ், டெலிகுசன்ட் சப்ஸ்டன்ஸ், அதனுடைய டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, hygroscopic substances when exposed to the atmosphere at ordinary temperature they absorb moisture and do not dissolve. hygroscopic substance moisture absorb பண்ணும், ஆனா dissolve ஆகாது. deliquescent substance பாருங்க, when exposed to the atmospheric air at ordinary temperature they absorb moisture and dissolve. இது ரெண்டுமே பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல டூ நாட் டிசால்வ் இருக்கு, அடுத்த இதுல செகண்ட்ல டிசால்வ் இருக்கு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் do not change its physical state on exposure to air. ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த physical state மாறாது. Deliquescent substances change its physical state on exposure to air. There is a change in the physical state இதுல deliquescentல. அடுத்தது hygroscopic substances may be amorphous solid or liquids. அது அமார்ஃபஸ் சாலிடா இருக்கும் அல்லது லிக்விடா இருக்கும். டெலிகுசன்ட்ல பார்த்தீங்கன்னா these substances are always a crystalline solids. So delicescent substances are crystalline solids. So these are the differences between hygroscopic substances and delicescent substances. இந்த டேபிளர் காலம் படிச்சு எழுதி பாருங்க. இது 4 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், அல்லது 7 மார்க் கொஸ்டின்ல 5+2 5 மார்க் + 2 மார்க்னு பிரிச்சு கேட்பாங்க. அப்ப 5 மார்க்லயும் கேட்கலாம், 4 மார்க்ல கேட்கலாம், அல்லது 5 மார்க் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ். இதை படிச்சு எழுதி பாருங்க. இப்ப அடுத்தது நம்ம ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் போடுவோம். இதுல பேஜ் நம்பர் 131 பாருங்க. இதுல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை எல்லாம் ஆன்சரோட தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க ஆன்சர்லாம் பார்க்காதீங்க, கொஸ்டினை மட்டும் எழுதிக்கிங்க. கொஸ்டினை மட்டும் எழுதிட்டு புக்கை மூடிடுங்க. மூடிட்டு நீங்க போட்டு பாருங்க. ஃபைனலாக ஆன்சர்லாம் கண்டுபிடிச்ச பிறகு வேணா நீங்க போட்டது ரைட்டா தப்பான செக் பண்றதுக்கு மட்டும் அந்த புக்ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ம அப்ப ஆன்சரை பாருங்க. இப்ப ஆன்சர் பார்க்காதீங்க, ஆனா ஆன்சரோட தான் இருக்குது. எக்ஸாம்பிள் சம்ல ஆன்சரும் சேர்ந்தா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, கொஸ்டினை மட்டும் பாருங்க, ஆன்சர் பார்க்காதீங்க. கொஸ்டின் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் சால்யூபிலிட்டி பாருங்க. 1.5 கிராம் ஆஃப் சொல்யூட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மாஸ் ஆஃப் தி சொல்யூட் கொடுத்துருக்காங்க. $1.5 கிராம். அடுத்து dissolved in 15 gram of water to form a saturated solution at 298 Kelvin அப்படி கொடுத்தாங்க. அப்ப mass of the solvent கொடுத்திருக்காங்க எவ்வளவு, 15 gram. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், find out the solubility of the solute at the temperature. solubility கேக்குறாங்க. இதைதான் கண்டுபிடிக்கணும். இப்ப உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன,
mass of the solute divided by mass of the solvent multiplied by 100. இது இங்க solubility கேக்குறாங்க. அப்ப mass of the solute divided by mass of the solvent into 100. நல்லா கவனிங்க, solubility கேக்குறாங்க. அப்ப solubility கேக்கும்போது mass of the solute divided by mass of the solvent into 100. இப்போ நமக்கு தெரியும் mass of the solute எவ்வளவு 1.5 gram. mass of the solvent எவ்வளவு 15 gram into 100. இங்க 1.5 divided by 15 into 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. இப்போ இந்த 1.5 into 10 பண்ணா கவனிங்க 1.5 இருக்கு, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அப்போ இதை ஹோல் நம்பரை மாற்றுறதுக்கு யூ மல்டிப்ளை பை 10. 10ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 15.0ன்னு வரும். அப்போ மேலே 15 இங்கே கீழே இருக்கு, கீழே இருக்கிற டினாமினேட்டரின் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 150 வரும். அப்போ மேலே இது 15 ஆகிடும், இது 150 ஆகும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, இது 1 டைமு, இது 10. இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ 10. இது கேட்டிருக்கிறது சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி கேட்டிருக்கிறதுனால நீங்க என்ன போடணும், யூனிட்டு கிராம்ஸ் போடணும். மறக்காம ஜி போடுங்க, பர்சன்டேஜ் போட்டுறாதீங்க. அப்ப சாலிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 10 கிராம். இது புக்லயே இருக்குது, நீங்க ஆன்சரை பார்க்காம போட்டு பாருங்க. அதுக்கு அதே மாதிரி பாருங்க, செகண்ட் ப்ராப்ளம், find the mass of potassium chloride would be needed to form a saturated solution in 60 gram of water at 303 Kelvin. Given the solubility of the KCl is 37 per 100 gram at this temperature. இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சாலிபிலிட்டி கொடுத்துருக்காங்க 37/100 கிராம் இருக்கு. தட் மீன்ஸ் பொட்டாசியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைடுடைய சாலிபிலிட்டி 37 கிராம் பர் 100 கிராம் வாட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், 100 கிராம் வாட்டர்ல 37 கிராம் பொட்டாசியம் குளோரைடு டிசால்வ் ஆயிருக்கு, சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ இங்க என்ன கேட்குறாங்க, 60 கிராம் வாட்டர்ல எவ்வளவு தேவைன்னு கேட்குறாங்க. Find the mass of potassium chloride would be needed to form a saturated solution of 60 கிராம் அப்படி கேட்குறாங்க. அப்போ முதல்ல 100 கிராம் வாட்டர் எடுத்துட்டா அதுக்கு எவ்வளவு தேவை, 37 கிராம்ஸ் தேவை. எவ்வளவு கிராம்ஸ்ல கேட்குறாங்க, 60 கிராம்ல எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா பாருங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. 6 7s are 42, 6 3s are 18, 18 plus 22, 222 divided by 10 வரும். இப்போ 22.2 கிராம். இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கணும். சாலிபிலிட்டி கொடுத்துருக்காங்க 37/100 அப்படின்னா 100 கிராம் வாட்டர்ல மேக்சிமம் எவ்வளோ டிசால்வ் பண்ண முடியும், 37 கிராம்ஸ் தான் டிசால்வ் பண்ண முடியும். we got a saturated solution.
100 கிராம் வாட்டர்ல எவ்வளவு கரைக்க முடியுது? 37 கிராம். அவங்க எவ்வளவு கேக்குறாங்க? 60 கிராம் வாட்டர்ல எவ்வளவு தேவைப்படும் கேக்குறாங்க. இப்ப 100 கிராம்ல 37னா ஃபார் 60 கிராம் ஆஃப் வாட்டர்ல எவ்வளவுன்னு கண்டுபிடிக்குது. 37/100 into 60 போடுறோம். சிம்பிளை பண்ணா நமக்கு 22.2 கிராம்ஸ் வருது. ஸோ we are in the need of 22.2 gram of potassium chloride. 22.2 gram of potassium chloride in 60 gram of water. 60 gram of water la 22.2 gram போட்டாலே போதும். we got a saturated solution. அடுத்தது மூணாவது சம் பாருங்க. What is the mass of sodium chloride that would be needed to form a saturated solution in 50 gram of water at 30 degrees Celsius? Solubility of sodium chloride is 36 gram at 30 degrees Celsius. இப்போ சோடியம் குளோரைடு இருக்கு, இதனுடைய சால்யூபிலிட்டி பார்த்தீங்கன்னா 36 கிராம் இன் 100 கிராம் வாட்டர். இப்போ 100 கிராம் வாட்டர்ல we are dissolving 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு. 100 கிராம்ல 36 கிராம் சோடியம் குளோரைடு டிசால்வ் பண்ணா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைச்சிடும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல, 50 கிராம் வாட்டருக்கு எவ்வளோ தேவைப்படுது? 100 கிராம் வாட்டர் இருந்தால் 36 கிராம். 100 கிராமுக்கு we need 36 கிராம். 50 கிராம் வாட்டருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. This is the question. 100 கிராம் வாட்டர்ல 36 கிராம் டிசால்வ் பண்ணா NaCl டிசால்வ் பண்ணா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைச்சிடும். You have to calculate the amount of sodium chloride required in 50 கிராம் வாட்டர். 50 கிராம் இதுல பாதி எடுத்துக்கிறோம். இப்போ 50 கிராம் வாட்டர் எடுத்துனா எவ்வளவு தேவைப்படும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணா 100 கிராமுக்கு 36 into 50 அப்போ 18 கிராம். இப்போ 50 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டா எவ்வளோ தேவைப்படும்? ஒன்லி வி நீட் 18 கிராம். தட் இஸ் ஆன்சர். அப்போ இந்த சாலிபிலிட்டியில் இருக்க ஃபார்முலா நல்ல ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டுக்கு எதுன்னு டிஸ்டிங்விஷ் அந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, சாலிபிலிட்டி ஆஃப் சோடியம் நைட்ரேட் at 50 degrees Celsius and 30 degrees 114 gram and 96 gram respectively. Find the amount of salt that will be thrown out when a saturated solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from 50 degrees Celsius to 30 degrees Celsius. கொடுத்துருக்காங்க. இங்க கவனிங்க. கவனிங்க, சோடியம் சாலிபிலிட்டி ஆஃப் சோடியம் நைட்ரேட் வந்து 50 டிகிரி செல்சியஸ்ல 114 கிராம், அதுவே 30 டிகிரியில 96 கிராம். இப்போ 100 கிராம் வாட்டர்ல 114 கிராம்ஸ் இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க,
amount of sodium nitrate dissolved in 50 gram of water ல எவ்வளவு கேக்குறாங்க. 100 gram water இருந்தா 114 gram sodium nitrate is available needed. 100 gram வாட்டர்ல 114 gram sodium nitrate dissolve பண்ணா we get the saturated solution. இது எப்பனா 50 degree celsius, எந்த டெம்பரேச்சர்ல 50 டிகிரில. இப்போ எவ்வளவு வாட்டர் கேக்குறாங்க, 50 gram ஆஃப் வாட்டர்ல கேக்குறாங்க. அப்போ இன்டு 50 போடுங்க. இது 1 டைம், இது 2 டைம், இத டிவைட் பண்ணுங்க. 57 gram. அப்ப 114 gram இது எதுல இன் 100 gram வாட்டர்ல. இப்போ அதுவே 50 gram வாட்டர்ல எவ்வளவு தேவைப்படுது, 57, அதுல பாதி தான் தேவைப்படும், 57 gram தான் தேவைப்படுது. இது எந்த டெம்பரேச்சர்ல, 50 டிகிரில, ரைட். இப்போ 50 டிகிரில we need 57 gram of sodium nitrate in 50 gram of water. சரி, இப்போ அடுத்தது அதே 30 டிகிரில பார்க்குறோம். 30 டிகிரில 100 gram வாட்டர்ல 96 gram of sodium nitrate dissolve பண்ண முடியும். இப்போ மறுபடியும் அதே 50 gram வாட்டருக்கு கண்டுபிடிங்க. 48. கவனிங்க, 100 gram வாட்டர்ல எவ்வளவு டிசால்வ் பண்ணிட்டே இருக்கோம், 96 gram ஆஃப் சோடியம் நைட்ரேட் டிசால்வ் பண்ணா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைச்சிரும். இது எப்பன்னா 30 டிகிரில. இது எப்ப அட் 50 டிகிரில, அட் 50 டிகிரி செல்சியஸ்ல இந்த கால்குலேஷன் எவ்வளவு தேவைப்படும், 50 கிராமுக்கு 57 gram தேவைப்படும். இப்ப இது எப்ப அட் 30 டிகிரி செல்சியஸ் எவ்வளவு தேவைப்படும், சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா 96 by 100 into 50 போட்டு பண்ணா 48 grams தேவைப்படும். இப்போ 50 டிகிரியில 57 gram, அதே 30 டிகிரியில 48 gram. அப்போ நம்ம 50 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்கு கூல் பண்ணும்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருதோ அது வந்து வெளியில் போய்விடும், டிசால்வ் ஆகாமல் தனியாக வந்துடும். யூ ஹேவ் டு மைனஸ் பண்ணுங்க. 57 minus 48 பண்ணீங்கன்னா 9 gram. இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்க 9 gram. அப்போ இந்த 50 gram வாட்டரில் என்ன பண்ணுறோம், 50 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்கோ அந்த சொல்யூஷனை 30 டிகிரிக்கு கூல் பண்ணும்போது 50லேருந்து 30க்கு கொண்டு வரணும். கொண்டு வரும்போது 57 கிராம்லேருந்து 48 gram மட்டும் போதும். அப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 9 grams. இந்த 9 grams இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்லேருந்து 9 grams ரிலீஸ் ஆகிடும். அப்போ இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா டீப்பாக படித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, 5 minutes இருக்கா, சரி. ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மாஸ் பர்சன்டேஜ். இங்க பாருங்க, a solution was prepared by dissolving 25 gram of sugar in 100 gram of water. Calculate the mass percentage. இந்த இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, mass of the sugar எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 25 gram. அடுத்தது மாஸ் ஆஃப் வாட்டர், மாஸ் ஆஃப் த வாட்டர். வாட்டர் இதுதான் சால்வெண்ட், இது சொல்யூட். வாட்டர் வந்து 100 gram. கவனிங்க, மாஸ் ஆஃப் த சுகர்னு கொடுத்துருக்காங்க. சுகர்னா இட் இஸ் ஏ சொல்யூட். அப்போ மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து 25 gram. மாஸ் ஆஃப் த வாட்டர், வாட்டர் வந்து சால்வெண்ட், இது 100 gram. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன, மாஸ் ஆஃப் த சொல்யூட் divided by mass of the solute plus
mass of the solvent into 100. Mass percentage equal to mass of the solute divided by mass of the solute plus mass of the solvent into 100. So mass of the solute எவ்வளவு 25 divided by மறுபடியும் mass of the solute 25 plus mass of the solvent 100 into 100. இது சிம்பிளை பண்ணி பாருங்க. 25 divided by இது ரெண்டையும் ஆட் பண்ணா 125 into 100. இப்போ இந்த 25 125 இது ஒன் டைம், இது 5 டைம்ஸ். இப்போ இந்த 5 இது ஒன் டைம், இதில் 20 டைம்ஸ். அப்போ 20%. இங்கே பர்சன்டேஜ் 20% போடுங்க. இங்கே பாருங்க, மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 20 போட்டு பர்சன்டேஜ் போடுங்க. Don't forget to write the percentage in this symbol போடாம விடுங்க. விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் குறைச்சிடுவாங்க. இது ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொன்ன போட சொல்லி இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ம கொஸ்டினை எழுதிக்கிங்க, ஆன்சர் பார்க்காம நீங்களா போட்டு பாருங்க. சரி, ரைட். அடுத்தது ஏற்கனவே போன கிளாஸில் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன், அதை கொண்டு வந்து திரும்ப சீக்கிரம் 15th கொடுங்க. இன்னைக்கு புதுசாக இந்த லெசன்லேருந்து இதில் இருக்கிற 1 mark கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், fill in the blanks, match the following, true or false, இதெல்லாம் நீங்களா படிச்சிங்க. இதெல்லாம் நீங்களா படித்து எழுதி பாருங்க. பேஜ் நம்பர் 135ல் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் இருக்கு. பேஜ் நம்பர் 135ல் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டின்ஸா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸு. இந்த 9 கொஸ்டின்ஸும் இன்னைக்கு அசைன்மெண்ட், இன்னைக்கு நோட் பண்ணிக்கங்க. இதை வந்து அடுத்த மண்டேக்குள்ளே கொடுத்துருங்க. இன்னைக்கு என்ன கிழமை? ஃப்ரைடே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே. இன்னைக்கு 10ஆம் தேதினா 17th இதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ளே கொடுத்துருங்க. அன்னன்னைக்கு நடத்துகிற லெசனை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. உங்களுக்கு வீட்டில் நிறைய டைம் இருக்குது, அதனால ஸ்கூலுக்கு தான் போகாமல் வீட்டிலே இருக்கீங்க. வீட்டில் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால இப்போ வேஸ்ட் பண்ணாமல் அப்போ நடத்துறத அன்னன்னைக்கு படிச்சிருங்க, அன்னன்னைக்கு எழுதி பாருங்க. முக்கியமாக ஆல் தி பெஸ்ட்.